குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் வார் 2. இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டே குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். வார் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு, ஹிந்தி இந்த ரெண்டு தான் ஒரிஜினல் லாங்குவேஜ். தமிழ் எல்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து தெலுங்கு வெர்ஷன் பார்த்தேன். இந்த படத்தோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர். இப்போ RRR படத்தில் நடிச்சிருந்தார்ல இவர் கிருத்திக் ரோஷன். அவர் நிறைய ஹிந்தி படங்களில் நடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டு ரசிகர்களுக்குமே அவர் பரிச்சயமானவர் தான். நிறைய ஹிந்தி படங்கள்லாம் தமிழில் டப் பண்ணி போட்டிருக்காங்க. சென்னையில், தமிழ்நாட்டில் நிறைய திரையரங்கில் போட்டிருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அவர் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ஆடியன்ஸும் பார்த்துருக்காங்க. அவரையும் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது கேட்டீங்கன்னா, ஜப்பான், டோக்கியோ, ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காரு. ஒரு ஹேங்ஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஏதோ பிறந்த நாள் போல, பிறந்த நாள்னால பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்கும்போது அங்கே வந்து கிருத்திக் ரோஷன் வராரு. வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் முடிஞ்சோடனே அவரை கொலை பண்ணிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. போன உடனே அங்கதான் கதையை ஆரம்பிக்குது. அப்புறம் இந்தியா வராரு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியை ஒருத்தரை வந்து இவர் கிருத்திக் ரோஷன் வந்து சுட்டு கொள்றாரு. இவரே தான் அவரை சுட சொல்றாரு. ஏன்னா நீ சுட்டு கொண்டாதான் அவங்க உங்களை நம்புவாங்க, அவங்க கூட இருந்து நீ நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சுட்டுறாரு. அவங்க பொண்ணு, அதாவது அந்த இறந்தவருடைய பொண்ணு கைரா அத்வானி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அதில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இவரை பழி வாங்கணும்னு, கிருத்திக் ரோஷனை பழி வாங்கணும்னு ஒரு பக்கம் துடிக்கிறாங்க. இது முன்னாடி இவரை காதலிச்சிருக்காங்க, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஜூனியர் என்டிஆர் அவரும் இந்த இதில் வேலை பார்க்குறாரு. அப்போ அவரும் வந்து இந்த கிருத்திக் ரோஷனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போறாரு. போன இடத்துல என்ன நடந்தது, இந்த ஜூனியர் என்டிஆர் உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்லி இன்டர்வியூல ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்றாங்க. அதை நான் இந்த இடத்துல சொன்னேன்னா உங்களுக்கு படம் பார்க்குற சுவாரஸ்யம் போயிடும். நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து இப்போ என்னதான் நடந்துச்சு, இன்னொரு 4-5 பேர் இந்த விஷுவல்ல, ஏதோ அனிமேஷன் விஷுவல்ல தோன்றி இந்த மாதிரி இந்தியாவோட பிரதமரை வந்து கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்ல வராங்க. அதெல்லாம் நடந்துச்சா இல்லையா, இதுக்கெல்லாம் விடை சொல்லதான் இந்த வார் 2 படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன், அதாவது ஃபைட் சீக்வன்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 150 ரூபா 200 ரூபா டிக்கெட் கொடுக்குற காசே ஒருத்தம் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் ஓப்பனிங் சீனே வந்து மிரட்டி இருக்காரு கிருத்திக் ரோஷன். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஃபிளைட்ல நடக்கக்கூடிய ஃபைட்டு, வெளிநாட்டில் நடக்கக்கூடிய அந்த கார் சேசிங்கு, அப்புறம் ஹீரோயின் சாங்கு, கதாநாயகியை அழகா காமிச்சிருக்காரு படத்தோட ஒளிப்பதிவாளர். அப்புறம் சில வசனங்கள், அதாவது தேசப்பற்றான ஒரு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் போர் அடிக்காம டக்குன்னு போயிருது. செகண்ட் ஹாப் மட்டும் லைட்டா வந்து, ஏன்னா இவங்க 2 பேர் யாரு, அதை கிருத்திக் ரோஷனும் இந்த ஜூனியர் என்டிஆரும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எபிசோடு ஒன்று ஓப்பன் ஆகுது. அது கதைக்கு தேவைதான், பட் கட் பண்ண முடியாது. அது மட்டும் கொஞ்சம் தொய்வு ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பும் போர் அடிக்கல, செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கல. டக்குன்னு போயிடுச்சு. ஒரு 2.5 மணி நேரம் போனதே தெரியல. படத்தோட ஃபைட் சீக்வன்ஸுக்காகவே இந்த படத்தை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு திரையரங்குல, ஐமேக்ஸ்ல எல்லாம் போட்டிருக்காங்க போல இந்த சென்னையில. அப்படிங்கும்போது ஐமேக்ஸ்லயோ அல்லது பெரிய மல்டிபிளெக்ஸ் திரையரங்குல டால்பி அட்மாஸ் 7.1 தியேட்டர்ல இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு புரியும். தமிழ் டப்புடு வெர்ஷனாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தெலுங்கு ஒரிஜினல் வெர்ஷன், அப்புறம் ஹிந்தி ஒரிஜினல் வெர்ஷன். தமிழ்ல வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ வார் 2 படத்தோட திரை விமர்சனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.